குட்டி பட்டாம்பூச்சிஸ் திரும்ப நாங்கள் வந்தாச்சு. இன்றைக்கி எங்கே போகிறேன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் மயிலம் கோவிலில் தான் இன்றைக்கி காலையில் மேரேஜ். காலையிலே கிளம்பியாச்சு நாங்கள் எல்லாருமே. இன்றைக்கி முகூர்த்த நாளுன்றதுனால எப்பயுமே மயிலமில் கல்யாண நாள்னால் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், ஏகப்பட்ட கல்யாணம் நடக்கும். இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. லாஸ்ட்டாக இந்த கோவிலுக்கு வந்து ஹர்ஷிதா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது நான் வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வேறு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக செம கூட்டமாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் ஒரே மேரேஜாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் ஏறி மேலே சாமி பார்த்துட்டு வந்துடலான்னு நானும் பப்பும் கிளம்பியாச்சு. சாமி பார்க்க மேலே வந்திருக்கோம். வாங்க சாமி பார்த்துட்டு வரலாம். இந்த முருகர் கோவில் எனக்கு ரொம்ப விசேஷமான கோவில். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு போய் முருகரை பார்த்துட்டு வந்துடலாம். பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்க போது பார்த்துட்டு வந்துடுறவங்களுக்கும் சேர்த்து. இறங்கி நடந்து வாப்பா. கை நீ இறங்கினாதான் என் கை பிடிச்சி விட முடியும். என்ன வாங்கி வச்சிருக்கீங்க? என்னது இது? முருகா? முருகனுக்கு, கந்தனுக்கு, வேலனுக்கு. மார்னிங் மேரேஜ் முடிச்சுட்டு மதியம் போல் கிளம்பியாச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு போன கோவில் வந்துட்டு குன்னக்குடி முருகன் கோவில் போயிருந்தோம். இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு போகிறது. இங்கே நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 8:30 ஆகிடுச்சு. சரி ஃபஸ்ட்டு சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சாமியை நல்லா சிறப்பாகவே பார்த்தாச்சு. இங்கே முடிச்சுட்டு பிள்ளையார்பட்டிக்கு போய் சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு இது விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு எழுந்தோடனே சரி செடி வைக்கலாம், நல்ல நாள் அதுவுமா. நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு முல்லைச்செடி வாங்கியிருந்தேன். நீங்கள் வீடியோவை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அந்த செடியை வந்து ரிலேட்டிவ்கிட்ட கொடுத்து வளர்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ நம்ம அங்கே இல்லாததுனால சரி செடி வைக்கிற ஆசையும் விடக்கூடாதுன்னு அவங்க நல்லா அழகாகவே வளர்த்து வச்சுருந்தாங்க. செடி நல்லா பெருசாகவே ஆகிடுச்சு. நான் இதில் சின்ன சைஸாக தான் வாங்கியிருந்தேன். அது இந்த அளவுக்கு பெருகிடுச்சு. சரி மண்ணில் விதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வேலையை அதை தான் விதைச்சேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே செடி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் பூச்செடினா தனியாக ஒரு சந்தோஷம் வரும். இது வேறு இந்த அளவுக்கு வளர்ந்து வந்தது விட்டு வச்சதோடனே எனக்கு சந்தோஷமாகிடுச்சு. சரி ஃபஸ்ட்டு இதை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. இதுதான் விநாயகர் சதுர்த்தியோட ஆரம்பமே. நல்ல நாள் அதுவும் நமக்கு பிடிச்ச ஒரு செயலை செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு பின்னாலேயே நம்ம செம்மண் எடுக்கலாம் விநாயகர் செய்யறதுக்கு. எப்பயுமே நான் வந்து விநாயகர்லாம் செஞ்சது கிடையாது. சரி இந்த வருஷம் நம்மளா ஒரு விநாயகர் செய்யலாம் அப்படின்ட்டு மண் எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு மண் எடுத்தாச்சு. பின்னாடி போயிட்டு அடுத்து விநாயகருக்கு ரொம்ப முக்கியமானது அருகம்பில். அருகம்பில்லுமே வீட்டுக்கு பின்னாலேயே நல்லா வளர்ந்து வந்திருந்தது. அதுலேருந்து சரி நம்ம வேணுன்றதை கட் பண்ணி எடுக்கலான்னு ஃபஸ்ட்டு வேலையாக தான். ஹர்ஷிதாவும் அழகாக கிளம்பி சமத்தான் வந்துட்டாங்க. இதுதான் ஹர்ஷிதாவோட லுக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு. யார்டா அது தங்கம்? யார் அது தங்கம்? நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? வெரி குட். இன்னைக்கு என்னது? விநாயகர் சதுர்த்திக்கு இன்னைக்கு நம்மளே விநாயகர் செய்ய போகிறோம். மண் ரெடி, மண்ணை நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வாங்க விநாயகர் செய்யலாம். ஓரளவு நம்ம விநாயகரோட உருவத்தை கொண்டு வந்துட்டோம். இன்னைக்கு இவர் தான் நம்ம விநாயகர். நல்லா இருக்கா பப்பு? தேங்க்யூடா தங்கம். ஃபைனலாக நம்ம வீட்டு விநாயகர் ரெடி ஆகிட்டாரு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இவர் தான் நம்ம வீட்டு விநாயகர். எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள். மண் விநாயகர் ரெடி. இப்போ வந்து கொழுக்கட்டை செய்ய போகிறோம். கொழுக்கட்டை பூர்ணம் செய்யறதுக்கு வந்து நான் தேங்காய் எடுத்துருக்கேன் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு இந்த தேங்காவை வந்து நம்ம வானலில் போட்டு வதக்கிக்கணும். தேங்காய் வதக்கிறதுக்கு குட்டி வானல் வச்சாச்சு. இந்த வானல் கெட்டி வானல்ன்றதுனால கொஞ்சம் சூடாக லேட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி வானலில் போட்டு தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம பிடிச்ச வெல்லம் எடுத்துருக்கோம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். இதில் இருக்கிற தூசு மண் எதாக இருந்தாலும் நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ தேங்காய் வந்து இந்த அளவுக்கு நமக்கு வதங்கிருக்கு. இப்போ அந்த கொதிக்க வச்ச தண்ணி இந்த தேங்காயோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணோன்னா நமக்கு பூர்ணம் ரெடி ஆகிடும். கரைச்சாச்சு வெள்ளத்தை, சூடாக இருக்குது. இப்போ இது வடிகட்டி வச்சு நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கொஞ்சம் நேரம் இது போய் கொதிக்கணும். இந்த தூசுலாம் வந்துருச்சு. இந்த அளவுக்கு பூர்ணம் கிடைக்கும். இது கூட கடைசியாக ஃப்ளேவருக்கு வந்து ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நம்மளோட பூர்ணம் கொடுக்கறதுக்கு பூர்ணம் ரெடி. உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு இனிப்பு போட்டுக்கோங்க. பூர்ணம் இந்த மாதிரி ஆகிற அளவுக்கு நல்லா இது பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சாதம் பூர்ணம் ரெடி பண்ணியாச்சு.
இப்போ மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து சுடு தண்ணி போட்டு இந்த மாவை வந்து கலந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும். இது நம்ம நார்மலாக பூர்ணம் வச்சு கையால் செய்யுது. அடுத்து நான் எங்கள் அம்மாவை நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது செய்வாங்க. இதுலேயும் கொழுக்கட்டை பண்ணுறேன் பாருங்கள். எல்லோரும் ஆளுக்கு ஒரு விநாயகராக செஞ்சோம். அதில் ஒரு விநாயகர் தான் இவர் அலங்காரம் பண்ணியாச்சு. இது மாதிரி தான் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தோம். அவருக்கு வேண்டியதெல்லாம் வச்சாச்சு. பூஜையை முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டே ஒரு ரிசப்ஷன் இருக்குது. அடுத்து அங்கே தான் கிளம்புறோம். ஃபைனலாக ரிசப்ஷன் வந்தாச்சு. இதான் ரிசப்ஷன் எங்களோட லுக்கு. எப்போவும் ஹர்ஷி தனியாக சாப்பிட்றேன்னு கேட்கவே மாட்டாங்க, என் கூட தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. இந்த வாட்டி எனக்கும் தனியாக வேணும், எனக்கும் இலை வேணும்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, கேட்டவுடனே கொடுத்தாச்சு. இது நம்ம கல்யாணம். நீ தண்ணி கேட்டால் கொடுக்கலன்னா சொல்லு, பிச்சிடலாம் பிச்சு. அது மேலடி. ஃபைனலாக அவங்க அப்பாவோட ஃபன்னோட நைட்டு முடிஞ்சிருச்சு. மார்னிங் முகூர்த்தம் தான். மார்னிங் முகூர்த்தம் நாங்கள் கிளம்பி வந்தாச்சு. இப்படி தான் ஃபங்க்ஷன் வந்துட்டால் ஃபங்க்ஷன் மோடுக்குள்ளே நம்மளும் கூட சேர்ந்துடுறது. கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்போ கல்யாணம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மதியமே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, கிளம்ப வேண்டியதான். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் காது குத்தின்னொன்னே வருஷத்தட்டுலாம் எடுப்பாங்க. ஸோ அதில் ஒரு தட்டு நான் எனக்கும் கொடுத்தாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபங்க்ஷன் ஹாலில் வச்சாச்சு. இது காது குத்தின்றதுனால மதிய டைம் தான் வைப்பாங்க. ஸோ மதியம் இங்கே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இதோட ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த வாட்டி ஊருக்கு போனது ஃபுல்லாகவே ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன் தான். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.